நாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு தள்ளப்பட்டாலும் உயர்த்தப்படுதல். தள்ளப்பட்டாலும் உயர்த்தப்படுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாய் இன்றைக்கி நம்ம தியானம் செய்ய போகிறோம். இதுக்கு ஆதாரமாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் 118 சங்கீதம் 22, 23 வசனங்கள். 118 சங்கீதம் இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இயேசுங்கிற பேரில் மனுஷனாய் பிறப்பதற்கு முன்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம் இது. இங்கே தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாததென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு. வீடு கட்டுகிறவர்கள், நம்ம கொத்தனாரையா இருக்கார், நிறையா பேர் வீடு கட்டுறதை நம்ம பார்த்துருக்குறோம். வீடு கட்டுகிறவர்கள் பலவிதமான கல்லை பயன்படுத்துகிறாங்க. உடப்பு கல்லும்பாங்க, சைஸு கல்லும்பாங்க, உடஞ்ச கல்லும்பாங்க, அரைக்கல், காக்கல்லாம் சொல்லுவாங்க. நான் படித்த கல்லூரியில் எல்லாமே கருங்கல்லால் தான் எல்லா கட்டடமும் கட்டியிருப்பாங்க, பெரும்பாலான கட்டிடங்கள். அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் அந்த கட்டடங்களை கட்டது பார்க்க வருவாராம். அப்படி வரும்போது அந்த சைஸ், அடிக்கிற சைஸு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு சொல்லுவாராம், இது இடிச்சிரு அப்படின்ட்டுருவாராம். ஏன்னா நான் என்ன விரும்புகிறேனோ, என் மனசில் வச்சுருக்கணும், அந்த மாதிரி வரல. இது கல்லை சரியாய் அவங்க உடைக்கலை, செதுக்கலை அப்படின்னு சொல்லுவாராம். இன்றைக்கி பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. அவர் கல்லை ஒரு கல் தச்சர் ஒரு நாளைக்கு ஒரு கல் மட்டும்தான் அவங்க செதுக்கணுமா. அந்த உடைச்ச கொண்டு வர்ற கல்லை அந்த ஊழியை வச்சு அடித்து சரியாக சைஸ் பண்ணி அதை கொண்டு போய் கொத்தனார் எடுத்து அவங்க கட்டணும். ஒரு கல் தச்சர் ஒரு நாளைக்கு ஒரு கல் தான் அவங்க அந்த செதுக்கணுமா, சரிப்படுத்துவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் பார்த்து 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 செய்வாங்களாம். அதனால் அவர் கலைத்தந்தை அப்படிம்பாங்க. கல்லை அப்படி தான் அவர் கட்டுவாராம். அவர் பிடிச்சமான ஒன்று. இங்கே உலகத்தில் இப்படி பலவிதமான கட்டடங்களை கட்டுவதற்கு பலவிதமான கற்களை பயன்படுத்துகிறார்கள். கருங்கல், செங்கல், பலவிதமான கற்களை பயன்படுத்துகிறாங்க. அது நுட்பமாய் அவங்க செய்கிறாங்க. எந்த கல்லை எங்கே வைக்கணும் அப்படின்னு செய்வாங்க. நீங்கள் கீழே அஸ்திபாரம் போடுற போது கவனிச்சிங்கன்னா கருங்கல்லை வச்சு உள்ளே போடுவாங்க. நான் சொல்கிறது ஒரு நல்ல கொத்தனார்களை, நல்லா கட்டுகிறவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம், சரியா? சில பேர் கான்ட்ராக்டுங்கிற பேரில் மாவுக்கல்லை போடுவாங்க, வெறும் மணலை போடுவாங்க. அதெல்லாம் ஏமாத்துறதுக்காக செய்கிறவங்க. அந்த டாப்பிக்லேயே நான் போகலை, சரியா? நேர்மையாய் சரியாய் செய்கிறவங்களை பற்றி நான் பேசுகிறேன். அப்படி கட்டும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த கல்லை தூக்கிட்டு வா, இந்த கல்லை தூக்கிட்டு வான்னு கற்களை சொல்லுவாங்க. இந்த சித்தாள்கள் கல்லை கொண்டு வரும்போது கட்டுகிற கொத்தனார் மனசில் உள்ள கல்லை அவங்க கொண்டு வரலைன்னா இவங்க சத்தம் போடுவாங்க, இந்த இடத்துல இந்த கல் விழுமா, இதை கொண்டு போ, அந்த கல்லை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கல்லை அவங்க விரும்பி அதை எடுத்து நேர்த்தியாய் வைப்பார்கள். அதே மாதிரி செங்கல் கட்டு கட்டும்போது அவங்க கேட்பாங்க, முழுக்கல் கொடு, அரைக்கல் கொடு, கால்கல் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்து பார்த்து கற்களை வாங்கி அந்த சுவர்களை கட்டுறது வழக்கம். அப்படி செய்யும்போது அந்த கல்லை வாங்கும் போது கண்டுபிடிப்பாங்க. சில கல்லை தூக்கி எடுத்து போட்டுருவாங்க, இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி ஓரமாக போடு அப்படின்ட்டுருவாங்க. அந்த கல் சரியில்லை அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அந்த கல் திரும்ப வரக்கூடாது, தூக்கி ஓரமாக போட்டுரு, அது வேண்டாம். செங்கல்னா சரியாக வேகலை அப்படிம்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி அந்த கல் வேண்டான்ருவாங்க. இந்த மாதிரி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது, இது பயன்படாது, இது தேவையில்லை என்று ஒதுக்கப்பட்ட, தூக்கி போட்ட அல்லது தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிடுச்சான். அதுதான் முக்கியமான கல், அது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கல் மாறி போயிடுச்சான். ஆகாததுன்னு தள்ளுனது தான் பிரதானமான முக்கியமான கல், அதுதான் வேணும் அப்படின்னு மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா 25 வாசிக்கிறோம், அது கர்த்தராலே ஆயிற்றுங்கிறார். மற்றவர்கள் ஒதுக்கின ஒன்று
மற்றவர்கள் தள்ளிய ஒன்று, மற்றவர்கள் ஆகாததுன்னு சொன்ன ஒன்று, இதுதான் ப்ரிசியஸ், இதுதான் முக்கியம், இதுதான் தேவை, இது இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்களை தேவன் மாற்றி வைக்கிறாராம். இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய கடந்த நாட்களில் அல்லது நிகழ்காலத்தில் சில பேர் நம்மளையும் இப்படி தள்ளுவாங்க. இவங்க வேண்டாம், இவங்க ஆகாது, இவங்க தேவையில்லை, இவங்களால பிரயோஜனம் இல்லை என்று சில பேரை தள்ளி விடுவாங்க. வேண்டான்னு சொல்லுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, தள்ளி வைப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் மண்டாடி ஜெபத்தை கவனிச்சிங்கன்னு தெரியல. ஒரு வார்த்தை ஐயா சொல்லும்போது சொன்னார், தள்ளப்பட்டவங்களை தூக்கி வைக்கிறார், தாழ்த்தப்பட்டவங்களாம் ஆண்டவர் தூக்கி வைக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஜெபத்தில் சொன்னார். கவனிச்சிங்களா? ஜெபத்தில் எத்தனை பேர் கவனிச்சிங்க? சரி, ஒரு சிலர் கவனிச்சிங்க. பொதுவாக நான் எப்போவுமே பிரசங்கத்துக்கு முன்னால் பண்ணுற ஜெபத்தை வார்த்தை வார்த்தையாக கவனிப்பேன். ஏன்னா நமக்கு ஏதாவது அதில் வார்த்தை இருக்குதா அப்படின்னு, பிரசங்கத்துக்கு அதில் குழு இருக்குதா, அல்லது நம்ம பண்ண போகிற ஜெபம் நமக்கு கொண்டு வந்திருக்கிற பிரசங்கத்தை அந்த முன்னால் ஜெபம் பண்ணுறவங்க ஆமோதிக்கிறாங்களா, ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரா அப்படின்னு. இப்போது இந்த தலைப்பை அவர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டார் அப்படின்னா கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார், அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, வசனத்துக்கு வாங்க. பல நேரங்களில் இப்படித்தான் நம்மளை ஒதுக்குகிறார்கள், தள்ளுகிறார்கள், ஆகாதவங்கன்னு மாற்றுறாங்க. இப்படி பலர் செய்யும்போது அந்த ஆகாததென்று ஒதுக்கப்பட்ட மனுஷன் இருக்கிறானே, தள்ளப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்களத்தான் கர்த்தர் தூக்கி எடுத்து மேலே வைக்கிறத பார்க்குறோம். இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஆச்சுன்னா வேதம் சொல்லுது, இது கர்த்தராலே ஆயிடுச்சு. நீங்கள் பைபிளில் நிறைய எவிடன்ஸ் அப்படி பார்க்கலாம். சமூகம், உறவு ஜனங்கள், குடும்பம், வேண்டியவங்கன்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ, ஒதுக்குனாங்களோ, அவங்கள உதாசீனப்படுத்தினாங்களோ, அவர்களை தேவன் திரும்ப தூக்கி வைக்கிறத பார்க்குறோம். இது கர்த்தரால் மாத்திரம் ஆகிற ஒரு காரியம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஆண்டவர் எவ்விதமாய் தள்ளப்பட்டார், ஒதுக்கப்பட்டாருங்கிறதையும் ஒரு சில தேவனுடைய மனுஷர்களையும் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும்போது இதே சங்கீதத்தை லூக்கா இங்கே பயன்படுத்துறத பார்க்குறோம். இங்கே ஆண்டவரை எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னு பாருங்க. இங்கே ஒரு கேள்வி எழும்புது, இந்த மனுஷன் எப்படி சுகமானான் அப்படின்னு. ஒரு ஓய்வு நாளில் எப்படி சுகப்படுத்திட்டு போயிட்டாரு, எப்படி சுகமானாருங்கிறத பற்றி ஒரு கேள்வி அங்கே எழும்புது. எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க சொன்னதை இங்கே லூக்கா பதிவு செய்கிறார். இங்கே இயேசுவை இயேசு சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லாமல் இந்த இயேசு யாருங்கிறத சொல்லி அவர் சுகமாக்கினார் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இயேசு யாரா? உங்களால். யார் முன்னால் யோசிக்கிறாங்களே, எப்படி சுகமானா, யார் சுகமானான்னு கேள்வி பேசிகிட்டு இருக்காங்களே இஸ்ரவேலர்கள், யூதர்கள், மதவாதிகள், அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். அப்போ இந்த இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு செஞ்ச வேலை என்ன? சிலுவையில் அடித்தாங்க. இவர் சிலுவையில் அடித்தாச்சுன்னா கிறிஸ்தவம் முடிந்தது. இவர் சிலுவையில் அடித்தாச்சு அப்படின்னா பின்பற்றவங்களாம் சிதறி ஓடி போயிடுவாங்க. இவர் சிலுவையில் அடித்தாச்சுன்னா அவருடைய உபதேசங்களாம் முடிஞ்சு போயிடும் என்று சொல்லி அவர் மீது மத துரோகி என்றும் ராஜ துரோகி என்றும் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை சிலுவையிலே அடிக்கிறார்கள். அவங்கள பார்த்தா சொல்கிறாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர், உங்களால் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டவர், உங்களால் புறக்கணிக்கப்பட்டவர், உங்களால் அவமானப்படுத்தப்பட்டவர், உங்களால் அசிங்கப்படுத்தப்பட்டவர், நீங்கள் சிலுவையில் அடைஞ்சவரை கொன்னீங்க. அப்படிப்பட்ட அவரை பிதாவாகிய தேவன்
மரித்தோரிலிருந்து எழுப்பிட்டாருங்கிறார். நீங்க சிலுவையில் அடிச்சீங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார். இன்னைக்கு ஊர், உலகம், சொந்த பந்தம், நம்ம நம்பி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம நேசித்தவங்க, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவர்கள் நம்மளை சிலுவையில் அடித்தாலும், அவர்கள் நம்மளை ஒதுக்கினாலும், அவர்கள் நம்ம தள்ளினாலும், அவர்கள் நம்ம நிந்திச்சாலும், அவமானப்படுத்தினாலும், தேவனாகிய கர்த்தர் அப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவங்களை, புறக்கணிக்கப்பட்டவங்களை அவர் திரும்பவும் எழுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்க சிலுவையில் அடிச்சீங்க, அவரை கொன்னுட்டோம் நீங்க நினைச்சீங்க, ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார். இன்னைக்கு மற்றவங்க என்ன சொல்றாங்க, அவ்வளோதான் இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது, கர்த்தர் சொல்றார், இல்லை முடிஞ்சு போலப்பா, இனிமேல் தான் அவங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கர்த்தர் அவங்களை திரும்ப தூக்கி நிறுத்துறாரு. உலகம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது கர்த்தர் முடியல, இனிமேல் தான் ஆரம்பம்னு சொல்றாரு. இவங்க என்ன நினைச்சாங்க, இயேசுவை சிலுவையில் அடிச்சாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. பரலோகம் என்ன கணக்கு போடுதுன்னா, இவர் சிலுவைக்கு போய் தான் ரத்தம் சிந்தணும், உலக ஜனங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கணும், 3வது நாளே அவர் உயிர் தெழுந்து உலகம் முழுக்க அவர் ரட்சிப்பு கொண்டு வருவதற்கு இவர் காரணமாகி மாறணும். சிலுவைக்கு போகிற வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் நாட்டை விட்டு மாம்சத்தின்படி வெளியே போகவே இல்லை, அந்த எல்லைக்குள்ளே தான் இருந்தார். ஆனால் சிலுவை மரணத்துக்கு பின்பு தான் அவரை பற்றிய செய்தி உலகமெல்லாம் கடந்து போகுது. அப்போ உலகம் சிலுவையில் அடிக்கிறது, பரலோகம் அவரை தூக்கி நிறுத்துகிறது. இன்னைக்கு உலகம் உங்களை என்னையும் சிலுவையில் அடிக்கலாம், குற்றஞ்சாட்டலாம், பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், வஞ்சிக்கலாம், நமக்கு எதிராக என்ன வேணாலும் சதி பண்ணலாம். ஆனால் பரலோகமோ எங்கே நம்ம சிலுவையில் அடித்தோமோ அந்த இடத்துலையே நம்மளை தூக்கி நிறுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். தேவன் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர், தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். சரி, இது அடுத்த வசனத்துக்கு வாங்க. இதுவும் ஆண்டவரை பற்றி தான் பேசுது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 24, 25. லூக்கா 17ஆம் அதிகாரம் 24, 25. இங்கே லூக்கா முதல்ல வாசம் யார் எழுதுனது தான்? லூக்கா எழுதுன அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாஸ்தம். அதே லூக்கா தான் இங்கே சுவிசேஷத்தில் எழுதுகிறார். மின்னலை பற்றி எழுதுகிறார். மின்னல் வானத்தில் ஒரு திசை துவங்கி மறு திசை வரைக்கும் வெளிப்படும். மின்னல் தோன்றும் போது இந்த மரம் மறைச்சிருச்சு, இந்த கட்டடம் மறைச்சிருச்சு, அந்த கோபுரம் மறைச்சிச்சுலாம் சொல்ல முடியாது. எந்த இடத்துல இருந்தாலும் மின்னல் தோன்றுறது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அவ்வளவு உயரமாய், அவ்வளவு பிரகாசமாய் அது வரும். ஈவன் கண் பார்வை தெரியாதவங்க கூட மின்னல் அடிக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அது பளிச்சுன்னு வரும், அவங்க என்ன மின்னல் அடிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அது மாத்திரமல்ல, மின்னல் வந்தால் அடுத்து இடிச்சத்தமும் கேட்டுரும், ஈஸியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ மின்னல் எல்லாருக்கும் மேலே உயர்வாய் வெளிச்சமாய் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு தான் மின்னல் தெரியும். இந்த மின்னல் தெரியாமல் யாரும் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு மின்னல் உயர்த்தப்படுது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி தான் அவருடைய நாளிலே தோன்றுவார் அப்படின்னு போடுற. ஆண்டவர் ஒரு ஊருக்கு வருவாருன்னு போடலை, ஆண்டவர் ஒரு நாட்டுக்கு மட்டும் வெளிப்படுவார்னு போடலை, ஆண்டவர் ஒரு இடத்துல அமைதியாக ஆட்களை கூட்டு சேர்த்து நியாயம் இருப்பாருன்னு சொல்லலை. மனுஷகுமாரன் வரும்போது, தேவனாக இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது இந்த மாதிரி வெளியரங்கமாய் வருவார், எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்படுவார், வெளிச்சமாக தெரிவார், எல்லாரும் கண்களும் அவரை காணும், அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவார். ஆனால் 25 சொல்றாரு, அதற்கு முன்பு, அவ்வளவு அவர் உயர்த்தப்படுறதுக்கு முன்பு, அவ்வளவு எல்லாருடைய கண்களுக்கு முன்னால் அவர் தெரியறதுக்கு முன்பு, அவ்வளவு அவர் பிரகாசிக்கிறதுக்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு, ஒரு பாடு இல்லை, அநேகம் பாடுபட்டு, ஒரு ஆளை சொல்லல, யூதனால, இஸ்ரவேலனால, ரோமனாலன்னு சொல்லாம இந்த சந்ததியினால் ஆகாதவர் என்று
மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், சாப்பாடு கொடுக்கிறார். இவ்வளவு அற்புதம் செய்கிறவரை இந்த சந்ததி எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யுமா? இவர் ஆகாதவர்னு தள்ளணும். அதற்கு முன்பு அப்போ ஒருத்தங்க ஒதுக்குறாங்க, நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க, ஏமாத்துறாங்க, சதி பெயர்றாங்க, தள்ளி வைக்கிறாங்க, இவர் ஆகாதவர்னு சொல்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்களோ, நிந்திக்கப்பட்டாங்களோ, புறக்கணிக்கப்பட்டாங்களோ, தள்ளப்பட்டாங்களோ அந்த அளவிற்கு தேவன் உயர்த்துற ஆண்டவராக இருக்கிறார். இது மனுஷராலே கூடாது. அதைத்தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார். இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறது அவங்களாலேயே பல நேரங்களில் புரிஞ்சுக்க முடியாது. என் வாழ்க்கையா இப்படி மாறி இருக்குது, என்னையா கர்த்தர் இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறவர் கர்த்தர். தலைகீழானா எப்படி? கோபுரங்கள் குடிசையாகாது, குடிசைகளை கோபுரமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். இது ஆண்டோடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அடுத்தவங்க முகத்தில் முழிக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, தெருவில் நடக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க உலகத்தில். அவர்கள் எல்லாரையுமே எல்லாரும் கண்களுக்கு முன்னால் கர்த்தனுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். கர்த்தரை பின்பற்றின பிள்ளைகளை, கர்த்தரை தேடினவங்களை ஆண்டவர் ஒருபோதும் தாழ்மையிலே, அடிமைத்தனத்திலே ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவர் வைக்கிறவர் அல்ல. அப்படி இருந்தவங்களை எல்லாம் மற்றவர்களாலே அப்படி ட்ரீட் பண்ணப்பட்ட எல்லாரையுமே கர்த்தர் உயர்த்தி வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இது கர்த்தராலே நடக்கிற ஒரு காரியம். அப்போ எந்த பகுதியிலெல்லாம் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோமோ, எந்த பகுதியிலெல்லாம் நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கோமோ, எந்த பகுதியிலெல்லாம் நம்ம அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அந்த பகுதியிலெல்லாம் கர்த்தர் நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தள்ளப்பட்டாலும் அவர் உயர்த்துகிற ஆண்டவர். இன்னைக்கு மனுஷர்கள் தள்ளலாம், சமூகம் தள்ளலாம், குடும்பம் தள்ளலாம், சொந்த ஜனங்கள் தள்ளலாம், ஆனால் கர்த்தரோ தூக்கி நிறுத்துகிறவராய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். 40வது சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி கண்மலையின் மேல் என் பாதங்களை உறுதிப்படுத்திங்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உளையான சேறு, உள்ளே போய் அழிஞ்சு போயிடுவோம், கீழே போய் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் தூக்கி, உளையான சேருனா புதை மணல், புதை மணல், அது அதை கால் வச்சா உள்ளே போயிடும். ஒரு முறை முக்கொம்புக்கு போயிருந்தோம், கல்லூரியில் படித்த நாட்களில், சின்ன வயசு. எல்லோரும் ஓடி ஓடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ மாதிரி இப்போ செல்ஃபோனு, அப்போது கேமரா ஒரு சிலர் தான் வச்சுருப்பாங்க. ஆனாலும் யார் கேமரா வச்சுருக்கானோ அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கேமரா வச்சுருக்கவன் சொல்லுவான், ஃபிலிமெல்லாம் காசு ரொம்ப அப்படி இப்படிமா, உடனே நம்மளாம் சேர்ந்து போட்டு ஒரு ரோல் வாங்கி போடுவோண்டா அப்படின்னு வாங்குவாங்க அந்த நேரில். அப்படி போயிருக்கும் போது திருச்சியில் முக்கொம்புங்கிற இடத்துல போய் எல்லாம் சேர்ந்து ஆற்றுக்குள்ளன்னு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு அப்படி இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பிள்ளை சவுண்டு கொடுத்தா, டே அவன் உள்ளே போகிறான்டான்னு. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறவன் அப்படியே மணலுக்குள்ளே பதிஞ்சிட்டே போகிறான். ஏன்னா அது அந்த புதை மணல். உடனே ஓடி போய் அவனை கையை பிடிச்சி இழுத்து வெளியே ஓடுங்கடா, ஓடிட்டோம். அப்போ அங்கே இருந்து அந்த வாட்ச்மேலாம் சத்தம் போட்டாங்க, இது தானே நாங்கள் போடு வச்சுருக்கோங்கலாம், போடு பார்க்கலையா, இது புதை மணல், ஆபத்தான பகுதி, இங்கே இறங்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு திட்டினார். தப்பிச்சு ஓடி போய்ட்டு நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் அரிச்சமுனைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெண்கள் முகாம் வந்தவங்களுக்கு தான் தெரியும். அரிச்சமுனைன்னு ஒரு இடம், கடைசி இலங்கை போகிற பக்கம். அது எதுக்கு அரிச்சல் முனைனா, அந்த மணலில் நின்னா காலு கீழே அரிச்சிக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது, கீழே தண்ணி லேசாக அரிச்சு நம்ம கால் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதான் அரிச்சல் முனை. இப்படி இருந்த நம்ம வாழ்க்கையை இப்படி புதை மணலாய், ஒரு ஒரு உளையான சேராய், அரிச்சல் முனையாய் இருந்த நம்ம வாழ்க்கையை கர்த்தர் இப்போ எங்கே கொண்டு வச்சிருக்கிறாரா? கண் மலை மேலே நிறுத்தி நம்ம கால்களை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். இது எப்படி ஆச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா கர்த்தராலே ஆயிடுச்சு.
அப்போ இது யாரால தான் ஆகணும்? கர்த்தரால் மட்டும்தான் நடக்கும், வேற மனுஷரால் முடியாது. இங்கே இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தப்படுவார், எவ்வளவுதான் அவர் ஒதுக்கப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் அவர் உயர்த்தப்படுவார் என்பதை இங்கே தீர்க்க தரிசனமாகவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வராங்க பைபிளில். அடுத்த அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, அதான் வார்த்தை, இந்தங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சங்கன்னு சொல்லல, இந்த இயேசுவை அப்படிங்கிறார். நீங்கள் சிலுவையில் அறைஞ்சீங்களே அந்த இயேசுவை தான் தேவன் ஆண்டவரும். எப்படி சிலுவையில் அடித்தாங்க இந்த இயேசுவை? பொய் குற்றம் சாட்டி, ராயனுக்கு விரோதமாக இவர் பேசினார், வரி கொடுக்க வேண்டாம்னு சொன்னார்னு ராஜ துரோக பட்டம் சுட்டுறாங்க. இவர் மோசையின் பிரமாணங்களுக்கு எதிராக பேசினார், ஆலயத்தை இடிச்சு போடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி மதத்துவத்தை சொல்லி தூண்டி விட்டு மத துரோகிங்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்கும் அதே தான் அன்னைக்கு நடந்துச்சு. மத துரோகி, தேச துரோகின்னு சொல்லி குற்றஞ்சாட்டுறாங்க இயேசு மேலே. அது பொய்யான குற்றம், எதுவுமே ஒவ்வொருவில்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனாலும் அவளை சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்படி பொய் குற்றம் சாட்டி அவரை அவமானப்படுத்தி நிந்தித்து நீங்க சிலுவையில் அடிச்சீங்க. ஆனா இந்த இயேசுவையே தேவன் இப்படி அவமானப்படுத்தப்பட்ட, நிந்திக்கப்பட்ட, பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட, உங்களால் அடிக்கப்பட்ட இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாய் மாற்றினார். ஆண்டவர்னா ஆளுகை செய்கிறவர், கிறிஸ்துனா மேசியா, அபிஷேகப்பட்டவர், நம்ம மீட்கும்படி, விடுதலை ஆக்கும்படி, நம்மளை தூக்கி நிறுத்தும்படி, வாழ்க்கையை மாற்றும்படி இந்த பூமிக்கு வந்தவர். நீங்க அவரை பொய்க்குற்றம் சாட்டி சிலுவையில் அடிச்சீங்க, ஆனா தேவன் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கிட்டார். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இன்னைக்கு நம்ம கான்டெக்ஸ்டில் சொல்லணும்னா, நம்ம மேலே பொய் குற்றச்சாட்டு சாட்டி நம்மளை ஏமாற்றி அல்லது நிந்திச்சு அவமானப்படுத்தி பேரை கெடுத்து நம்மளை தெருவுக்கு வர விடாமல், ஊருக்குள்ளே இருக்க விடாமல் எத்தனையோ சதிகளை செய்யணும்னு ஒரு கூட்டம் செஞ்சாலும், தேவன் அப்படி குற்றஞ்சாட்டப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, நிந்திக்கப்படுகிற, தள்ளப்படுகிறவர்களை ஆளுகை செய்கிறவர்களாய், அதிகாரத்தில் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அறிவிக்கிறவர்களாய் தேவன் மாற்றி வச்சிருக்கிறார். அப்போ தள்ளப்பட்டவர்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். பைபிளில் வாசிக்கிறோம், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாதுமான கர்த்தர். அடுத்தவன் முறிச்சு போட்டான், ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நாணல் நெறிஞ்சிருக்கலாம், ஆனால் கர்த்தரை முறிச்சு போடுறவரே இல்லை. திரி மங்கி எறியலாம் மற்றவங்களால, ஆனால் கர்த்தரை ஒருபோதும் அணைக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர். அவர் தளர்ந்து போன கைகளை உறுதிப்படுத்துகிறவர் அவர். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க நம்மளை ஒதுக்கினாலோ, தள்ளுனாலோ, நிந்திச்சாலோ, அவமானப்படுத்தினாலோ, ஆகாதவங்கன்னு சொன்னாலோ கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். மற்றவங்க நம்மளை ஒடுக்க பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இப்போ எங்கே ஒதுக்கப்படுகிறோம், எங்கே அவமானப்படுத்தப்படுகிறோம், எங்கே நிந்திக்கப்படுகிறோம் நமக்கு தெரியும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னார், மூத்த ஊழியக்காரர், என்னோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர். ஒரு முறை அவர் ரொம்ப மூத்த ஊழியக்காரர், நான் சிறுபயனாக இருக்கும்போது அவர் பெரிய பிரசங்கியார். இன்றைக்கும் ஒரு ஆண்டு கிருபையினாலே ஜீவனோடு இருக்கிறார். அவர் தம்முடைய குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, அவங்க வீட்டில் அவருடைய ஒரு மருமகன் இறந்து விட்டார். அவருடைய மகள் மாத்திரம் இருக்காங்க, அவங்க ஊழியத்திலே இருக்காங்க. அவங்களுடைய வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது.
ஒரு மருமகள் நினைக்கிறேன், அவங்களுக்கு டெலிவரிக்காக கூட்டு போக போகிறாங்க. அதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கும்போது இவங்களும் உற்சாகமாய் போய் முதல்ல கொடுத்தாங்களாம். நான் சொல்கிறது கிறிஸ்தவ வீட்டில், சரியா? ஜெபம் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த மருமகளுடைய குடும்பத்தார் சொன்னாங்களா, இல்லை நீ கொடுக்கூடாது, ஒதுங்கி போயிருன்னாங்களா. அந்த ஐயா சொல்கிறார், தன் கணவனை இழந்து விட்டார் என்று அவளை அவமானப்படுத்தி அல்லது நிந்திச்சு அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவள் உடஞ்சி போயிட்டா. நான் சொல்கிறது எங்கே? கிறிஸ்தவர்கள் குடும்பங்களிலே இன்னைக்கு நிறைய பேர் இப்படி சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்குறவங்க இருக்காங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் உயர்த்தி வைக்கிறார். சமூகத்தில் சில நேரங்களில் சில பேரை என்ன சொல்கிறாங்க, புரிந்து கொள்ளாமல் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள தான் உயர்த்தி வைக்கிறார். இதெல்லாம் எங்கே இருந்தது வந்துச்சுன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி தவறான காரியங்களை சொல்லி பெண்களையும் சில சமூகத்து மக்களையும் ஒடுக்கும்படி தவறான காரியங்களை பரப்பி வச்சிருக்கான். சனிக்கிழமை கல்யாணம் வைக்கக்கூடாது, அது நல்ல நாள் இல்லைம்பா. ஆனால் அவன் வீட்டில் கல்யாணம் போகிறோம் சனிக்கிழமை தான் வைப்பான். இப்போ மார்கழி மாதம் வருது, மார்கழி மாதம் எந்த இதுவும் வைக்கக்கூடாதும்பா யார் அடுத்தவனை. ஆனால் அவன் வீட்டில் எல்லாம் மார்கழி மாதம் தான் வைப்பான். நம்ம ஊரில் செவ்வாய் நல்ல நாள் இல்லைம்பா, ஆனால் அவனுக்கு சொல்லுவான் எனக்கு சோமவாரமா ஏதோ ஒன்று சொல்லி அனைத்து நல்ல நாள் அனைத்து தான் வைக்கணும்பா. எவ்வளவு தந்திரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் இதையே நம்பி ஒரு கூட்டம் என்ன செய்யுது, பின்னால் போகுது. அவங்க மட்டும் இல்லையா, கிறிஸ்தவன் சொல்கிறவனே இன்றைக்கி அவன் பின்னால் அலையிறான் ஒரு கூட்டம். சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்து இப்படி எங்கெல்லாம் நம்ம ஒதுக்கப்படுகிறோமோ அல்லது தள்ளப்படுகிறோமோ நிந்திக்கப்படுறோமோ அவமானப்படுத்தப்படுறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார், உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் இந்த திருநெல்வேலியில் அந்த குளோரிந்தா அப்படின்னு ஒரு சர்ச்சு இருக்குது பாளையங்கோட்டையில். அந்த குளோரிந்தாங்கிற சர்ச்சு ஒரு அம்மா குளோரிந்தா அப்படிங்கிற ஒரு அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக அந்த சர்ச்சை வச்சுருக்காங்க. அவங்க ஒரு பிராமணர், தஞ்சாவூர்லேயே பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசுலேயே அவர் கணவனை இழந்ததுனால பிராமணர்கள் அதை அவங்கள ஒதுக்கி வச்சு அவங்க முடியெல்லாம் வெட்டிடுவாங்க. நம்மளை மாதிரி சடையெல்லாம் வைக்க விட மாட்டாங்க, ஒட்டி மொட்டை போட வச்சு வெள்ளை துணி தான் அவங்க கெட்டணும்னு வச்சு அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்கள் கர்த்தருக்குள்ளே அவங்க இன்னொருத்தரை ஒரு ஊழியக்காரரை மறுமணம் செய்து அவர்கள் கர்த்தருக்காக பிரகாசித்ததுனாலே அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அதை கட்டியிருக்காங்க. சமூகம் அவங்கள ஒதுக்கி வச்சுச்சு, அவங்க சொந்த குடும்பம் அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் கர்த்தரோ அவங்க பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கும்படி அவங்கள உயர்த்தி வச்சாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் உயர்த்துகிறவர் கர்த்தர். இன்னைக்கு ஒதுக்குறதுக்கு பலவிதமான காரணங்களை சொல்கிறாங்க. அதில் நிறையா அறிவுக்கு ஒவ்வாத காரணங்கள், அதனால் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை தான் உயர்த்திக்கிட்டே வர்றார். இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கும் போது சொல்கிறார், நீங்கள் இயேசுவை சிலுவையில் அடிச்சீங்க, ஆனால் பிதாவாகிய தேவனோ அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கிட்டார். இன்னொரு வசனத்தை படிக்கும்போது நல்லா உங்களுக்கு புரியும். இது மோசேயை குறித்து சொல்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்போஸ்தலர் 7:35, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் அங்கே இந்த இயேசுவை தானேங்கிறாரு, இந்த இயேசுவையே அப்படின்னு. இந்த வசனத்தில் இந்த மோசையை தானே அப்படிங்கிறார். அப்போ இந்த சுட்டி காட்டுறார். இந்த வசனத்தினுடைய பின்னணியை நமக்கு தெரியும். மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்கிறார், சகல சாஸ்திரங்களையும் தேறி இருக்கிறார், ராஜகுமாரனாக இளவரசராக அங்கே இருக்கிறார். அங்கே அடிமைகளாக இருக்கிற தம்முடைய ஜனங்களை பார்த்து அவளுக்காக பரிதவிக்கிறார்.
அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து வைக்க, சமாதானப்படுத்த நினைக்கிறார். ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் இந்த மோசேயை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க காரியங்களை தலையிட்டு இவர் ஆலோசனை சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ யார்? உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியாக வச்சா? உன்னை யார் எங்களுக்கு நியாயாதிபதியாக ஏற்படுத்தினா என்று சொல்லி இந்த மோசையை மறுதளிக்கிறார்கள். நீ தலையிடாத, நீ ஒதுங்கி போய் என்று சொல்லி தள்ளி வைக்கிறார்கள். அப்படி ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, மறுதளிக்கப்பட்ட இந்த மோசையை தானே தேவன், திரும்பவும் யாருதான்? தேவன். மோசையோட திறமை இல்லை, மோசையோட வரம் அல்ல, மோசையோட கரம் அல்ல, மோசையோட பலமும் அல்ல, ஞானம் அல்ல, அறிவு இல்லை. தேவன் முட்செடியில் அந்த மோசேக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அவங்களுக்கே திரும்பி அனுப்பினார். எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை யார் அதிகாரியாக வச்சான்னு கேட்டாங்களோ அவர்களுக்கு தலைவனாய் அனுப்புகிறார். எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியா அல்லது நீதிபதியா உன்னை வச்சது யாரு, நீ என்ன நீதிபதியா, உன்னை அப்படி வச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்களோ அவர்களுக்கு அவர் மீட்பராக திருப்பி அனுப்புகிறார். இவங்க கேட்ட வார்த்தை என்ன? எங்க விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யாரு? போ, நீ ஒதுங்கி போ, நீ என்ன எங்களுக்கு அதிகாரியான்னு கேட்குறாங்க. அதிகாரின்னா யாரு? நமக்கு தெரியும், நம்முடைய அரசாங்கத்தில் பல்வேறு துறைகளில் பல பேர் அதிகாரி இருக்காங்க. நம்ம ஊரில் சகசமாக சொல்லுவாங்க, நீ என்ன கலெக்டரா, நீ என்ன போலீஸா, இப்படிலாம் சொல்லுவாங்க, பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, நீ என்ன அதிகாரியா அப்படின்னா. அதிகாரிக்கு என்ன வேலை? சட்டம்னு ஒன்று இருக்கும், அது கீழ்ப்படிஞ்சு அவங்க இதை செய்கிறத செய்வாங்க. அப்படி தான் கேட்காங்க, நீ என்ன பெரிய கலெக்டரா, நீ என்ன அதிகாரியா அப்படின்னு கேட்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? இவர் சாதாரண அதிகாரி இல்லைப்பா, இவர் உனக்கு தலைவன் அப்படிங்கிறார். தலைவன்கிறது யாருன்னா அவன் தான் சட்டத்தையே உருவாக்குறவன். பிரதமராக, ஜனாதிபதியாக, முதலமைச்சராக இருந்து, எம்எல்ஏ எம்பியெல்லாம் இருந்து அவங்க தான் என்ன செய்கிறாங்க? சட்டங்களை இயற்றுறவங்க. அவங்க ஏற்றின தலைவர்கள் ஏற்றுகிற சட்டங்களை தான் இந்த அதிகாரிகள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. இப்போ இவங்க கேட்டது என்னது? நீ அதிகாரியான்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறாரு அவன் அதிகாரி இல்லை, அவன் உனக்கு தலைவன்னு திருப்பி அனுப்புகிறார். கர்த்தர் எவ்வளோ உயர்த்துறாருன்னு பாருங்க. இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளும் வெறும் அதிகாரிகளாக அல்ல, தலைவனாக வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். சட்டங்களை உருவாக்குற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் வைத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அது மாத்திரம் இல்லை. வாரிசுகள், நம்முடைய வாரிசுகள், ஆணுடைய பிள்ளைகள் சட்டங்களை ஏற்றுகிற ஸ்தானத்துக்கு போகணும். அதுதான் தேசத்தினுடைய அடிப்படை தேவை இன்றைக்கு. சரி, அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க? இவன் நியாயாதிபதியாங்கிறாங்க. நியாயாதிபதினா இன்றைக்கி நம்ம நீதிபதினு சொல்கிறோம். நியாய சாஸ்திரின்னு ஒருத்தவங்க சொல்லுவோம், அது யார? வக்கீல். பைபிளில் நியாய சாஸ்திரின்னு போட்டுனா வக்கீல். அவங்க நியாயாதிபதிங்கிறவங்க நீதிபதி. சரியா? இப்போ நீதிபதியான்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிபதினா ரெண்டு வக்கீலையும் பேசுறதை கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லுவார், அல்லது குற்றம் இல்லைன்னு சொல்லுவார், அவ்வளவுதான். அதான் நீதிபதிக்கு வேலை. எழுதப்பட்ட சட்டத்தை வச்சு ரெண்டு வக்கீல் பேசுறதை வச்சு அவர் தீர்ப்பு சொல்லுவார், அவ்வளோதான் அவருக்கு அதிகாரம். ஆனால் இந்த மோசே நீதிபதி இல்லை, இவர் மீட்பரா உனக்கு அனுப்புகிறேங்கிறார். மீட்பர்னா என்னது? எவ்வளவு பாதாளத்தில் கிடந்தாலும் சரி, எவ்வளவு வறுமையில் கிடந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்தில் கிடந்தாலும் சரி, அவனை தூக்கி உயர்த்தி வைக்கிறவர் தான் மீட்பர், மீட்டு எடுக்கிறவர். வெறும் நியாயாதிபதி இல்லை, இவர் யாரு? மீட்பர். அப்ப இந்த மோசையை தானே நீ ஆகாதவர்னு சொல்லி நீங்க தள்ளுனீங்க. ஆனா கர்த்தரோ இவர் தான் எல்லாத்துக்கும் மேலன்னு உயர்த்தி வச்சாருங்கிறார். இந்த மோசையை மாதிரி நம்ம எவ்வளவு முறை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு முறை நம்ம நிந்திக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை எவ்வளோ பேர் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. யோசிப்பார். ஒரு ஐயா சொன்னார், எங்கள் ஊரில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்களை கடைசியாக தான் சொல்லுவாங்க. எங்கள் சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் யாரோ என்கிட்ட சொல்லிச்சு, பத்திரிக்கை தீர்ந்து போச்சு, அதனால் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியல, சொல்லிட்டு போகிறேன் வந்துருங்கம்மாங்களாம். கொடுக்க வேண்டியவங்களாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இவங்களுக்கு என்னது? பத்திரிக்கை தீர்ந்து போச்சுன்னுவாங்க. அதனால் பத்திரிக்கை இல்லை, நீங்கள் வந்துருங்க, என்ன சொல்லலைன்னு நினச்சிடாதீங்க, கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு போவாங்க.
அந்த அளவுக்கு அவர்களை டீக்ரேட் பண்ணுறது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. ஆனால் இன்னைக்கு பத்திரிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு முன்னால் கர்த்தர் இவர்களை உயர்த்தி வைக்கிறார். ஒரு நாளில் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க, என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க, இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கிடலாமா, நீங்கள் வந்தால் தான் அதை நடத்தணும், நீங்கள் வர்ற அன்னைக்கு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அவர் வாழ்க்கையை மாற்றி வைக்கிறவர். மற்றவங்க தள்ளினானா கர்த்தர் உயர்த்துவார். இது எங்க சொந்த மக்கள் தள்ளினாங்க மோசேயை, அந்த சொந்த மக்கள் மத்தியிலேயே கர்த்தர் அவங்கள உயர்த்தி வச்சார். எப்படி உயர்த்தினார்? முட்செடியிலே தோன்றின தூதனாலே இதாயிற்று. இன்றைக்கி நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நமக்கும் ஒரு முட்செடி ஒரு நாள் எரியத்தான் போகுது. தேவதூதன் ஒரு நாள் வெளிப்படத்தான் போகிறாரு. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வெளிப்படத்தான் போகுது. எந்த இடத்துல நம்ம நிந்திக்காங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ, ஒதுக்கி வைக்காங்களோ, கண்டுக்காமல் இருக்காங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் மகிமையாய் உயர்த்தி வைப்பார். ஸ்தோத்திரம். இது சொந்த ஜனங்களாலே மோசேக்கு நடந்த அனுபவம். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். இது ஆதியாகமத்தில், ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். இது யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள். திரும்பவும் யாருதான்? தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு தன் சொந்த சகோதரப்பாரை பார்த்து சொல்றார், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்கன்னு சொல்லல. அவர் சொல்றார், தீமை செய்ய நினைச்சிங்க, தீங்கு செய்ய நினைச்சு என்னை அடிச்சிங்க, குழியில போட்டீங்க, என் வஸ்திரத்தை பறித்து கொண்டீங்க, வியாபாரிகள்கிட்ட என்னை வித்து போட்டீங்க, இவ்வளவு தீமையும் செய்ய நினைச்சிங்கிறாரு. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அட பாவி, என்னை அடிச்சியாடா அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நீங்கள் எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வெளுத்து குழியில் போட்டது இல்லாமல் வித்து வேற முட்டிங்களடா, இப்போ எனக்கு முன்னாலே வந்திருக்கீங்களா, போடுங்கடா அப்படின்றோம். அல்லது ஒரு 40 ஒன்று குறைய 40 கசையடி கொடுத்து தூக்கி செயலை போடுங்கடா அவனை அப்படின்னு இருப்போம். ஏன்னா இப்போ யார் யோசேப்பு? நாட்டில் அவர் தான் உயர்ந்த பதவியில் இருக்கார், பிரதமராக இருக்கார், அவ்வளோ அதிகாரம் அவர் கையில் இருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இவ்வளவு செஞ்சவங்களையும் பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க. ஆனால் தேவன் என்ன செஞ்சாருன்னா, இன்னைக்கு நடக்கிற மாதிரி இந்த நாட்டில் எல்லா நாட்டிலையும் பஞ்சம் வந்திருக்கும் போது கர்த்தர் எண்ணெயை வைத்து வச்சு கோதுமையை சேமிக்க வச்சு உங்களுக்கும் கோதுமை கொடுக்குற அளவுக்கு என்னை வைத்து வச்சிருக்கிறார். வெகு ஜனங்களே உயிரோட காக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காரு. இவங்க எங்கேருந்து வந்தாங்க? இஸ்ரேல்லேருந்து வர்றாங்க, கானான்லேருந்து வர்றாங்க. கானானை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்போ அங்கே பஞ்சம் வந்திருக்கு. அந்த காலத்தின் தேசம் சொல்லக்கூடிய எகிப்தில் இந்த ஒரு யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாக்கிறார். பஞ்சமே அங்கே வரல. இந்த மற்றவங்க அடிமையின் தேசம், இருளின் தேசம் சொல்ற இந்த தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கார பஞ்சம் முளைக்க வர்றான், அழுது அரிசி கோதுமை கிடைக்குன்னு வரான். அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதிச்சார்? காரணம் என்ன? யோசேப்பு நிமித்தம். ஒரு யோசேப்பு. அதான் யோசேப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா இன்னைக்கு வெகு ஜனங்களை உயிரோட காக்கிறதுக்காக இன்னைக்கு நடந்து வர்றபடிக்கு அந்த தீமையெல்லாம் எனக்கு நன்மையாய் மாற பண்ணினாருன்னார். சென்னையில் ஒரு பெரிய ஜோசியக்காரர் இருந்தார். இப்போ அவர் இருக்காரான்னு தெரியல. எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு, எங்களுடைய கிராமத்துக்காரர். அவர் பால ஜோதிடரை ஏதோ அவர் பேர், பத்திரிகையெல்லாம் கூட அவர் நடத்திட்டு இருந்தார். இப்போ நடத்துகிறாரா அவங்களாம் வருதான்னு எனக்கு தெரியல. ஒரு முறை சென்னையில் எங்கள் அப்பா அவர் சந்திக்கும் போது பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் சொன்னார், அந்த ஜோசிகார் சொன்னாரா, நான் நம்ம ஊர்லேயே இருந்திருந்தேன்னா அங்கே வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். ஒரு பிரச்சனையில் ஊருக்காரங்களாம் சேர்ந்து என்னை அடிக்க வந்தாங்க. நான் பயந்து போய் தப்பி பழிச்சு ஓடி மெட்ராஸில் வந்து சேர்ந்தேன். இங்கே வேலைக்கு சேர்ந்து அப்படி அப்படியா உயர்ந்து நான் இன்றைக்கி ஜோசிகாரன் ஆகிட்டேன். இந்த அளவுக்கு வந்ததுக்காரன் நம்ம ஊருக்காரங்க தான். நான் உயர்வு காரணம் யார்? ஒரு ஜோசிகாரே அப்படி சொல்லியிருப்பாருன்னா
தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, நம்மளை கர்த்தர் எப்படி உயர்த்த மாட்டார்? இல்லை, இருக்க பாதி பேர் ஊரை விட்டு வந்தவங்களாக தான் இருக்கும். சொந்த ஊரில் இருக்கவங்க இல்லை. கோயில்படியும் சொந்த ஊருன்னு சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் தான், எல்லாம் வெளியிருந்து வந்த ஆளுங்க தான். ஆனால் இங்கே வரப்பை தான் கர்த்தரை கொண்டு கொண்டோம், கர்த்தருக்குள்ளே வளர்கிறோம், கர்த்தருக்காக மகிமையாக ஜீவிக்கும்படி தேவன் அவனை மாற்றி இருக்கிறார். அப்போ அவங்க என்னதான் பேசினாலும், அவங்க என்னதான் செஞ்சிருந்தாலும், அந்த தீமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவங்க நமக்கு தீமை செய்கிறாங்க, அந்த தீமையவே கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்றுறார். யாருக்கு தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறார்? யோசேப்பு போல கர்த்தர் மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கிறவங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க, வேத வசனத்தை கை கொள்றவங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், என்னை உயர்த்தி வச்சிருவார், எனக்கு நன்மையாக மாற்றிடுவாருன்னு சொன்னால் மாற்ற மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதான் அழகாக ரோமருக்கு எழுதும்போது பவுல் எழுதுவார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சகலமும் தீமை வந்தால் கூட கர்த்தர் அதை நன்மையாக மாற்றிடுறார். நமக்கு எதிராக சதி நடந்தால் கூட அதை நன்மையாக அவர் மாற்றிடுறார். அப்படி மாற்றணும்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அவரிடத்துல பிரியமாக இருக்கணும், அவர் மேலே பிரியமாக இருக்கணும், அவரிடத்துல அன்பு கூறணும். அவரிடத்துல அன்பு கூறுறதுனா என்னது? வேத வசனத்தை கை கொள்வது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? பேச்சு மாறும், செய்கை மாறும், பழக்க வழக்கம் மாறும், நம்பிக்கை மாறும், உறவுகள் மாறும், எல்லாமே மாறும். சென்ட் அகஸ்டின் அப்படின்னு ஒரு மோங்க், என்ன சொல்கிறது, ஒரு துறவி இருந்தார், கிறிஸ்தவ துறவி. அவர் மிக மோசமான ஆட்களோட பழகிறவராக அவர் இருந்தார். ஒரு நாளிலே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாரு. அவர் தெருவில் போயிட்டு இருக்காரு, இப்போ அவனுடைய பிள்ளையாய் மாதிரி தெருவில் போகிறார். பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைதட்டி கூப்பிட்டாங்களே, ஏ அகஸ்டின் என்ன கண்டுக்காமல் போகிற, நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, வா அங்கே போகணும் இங்கே போகணும் நாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பல விதமாக ஆண்களும் வாலிப பிள்ளைகளும் அவரை அப்படி கேள்வி பண்ணி கூப்பிட்ருக்காங்க. பழைய ஆள், வா வா, ஏன் இப்படி போதிக்கு போகிறேன்? அப்போ அவர் சொன்னாரா, நான் பழைய அகஸ்டின் இல்லை, இப்போ புதிய அகஸ்டின், மறுபடியும் பிறந்திருக்கிற அகஸ்டின். நமக்கு எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? நான் மாறி இருக்கிறேன். சர்ச்சுக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், பிரசங்கம் கூட பண்ணலாம், அது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நம்ம பேச்சு மாறி இருக்கா? நம்ம நடத்த மாறி இருக்கா? நம்ம செய்கை மாறி இருக்கா? நம்ம சிந்தனை மாறி இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் பேர் சொல்லுவோம், நான் விசுவாசி அப்படின்னு. பேய் கூட விசுவாசிக்க தான் செய்யுது, அப்படிதானே? இயேசு நாமத்தினால போனால் பேய் என்ன செஞ்சிருது? ஓடிடுது. ஏன்? அதுக்கு தெரியும் இயேசு ஆண்டவர் அப்படின்னு. நம்ம எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார் நம்புகிறோமோ அதை மாதிரி யாரும் நம்புறா? சாத்தான் நம்புறான், அதுவும் விசுவாசிக்குது. அப்போ நம்மளும் விசுவாசி, அவனும் விசுவாசினா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? புரியுதா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்குங்கன்னு சொல்லலை. யாரா மாற்றணும்? சீசன் அப்படின்னா வாழ்க்கை மாறினவன். பேச்சு மாறிடுச்சு, செய்கை மாறிடுச்சு, நடத்த மாறிடுச்சு, சிந்தனை மாறிடுச்சு, செய்கிற தொழிலெல்லாம் மாற்றம், சகலத்துலேயும் மாற்றம். இவனுக்கு பேர் தான் சீசன். நம்மகிட்ட அந்த மாற்றம் இருக்கா? நேற்று எப்படி நம்ம துடுக்கா பேசுகிறோமோ, நேற்று எப்படி கோபமாக பேசுகிறோமோ, நேற்று எப்படி மற்றவங்களை பற்றி புரணி பேசுகிறோமோ, நேற்று எப்படி அடுத்தவங்க மனசு புண்படி மாதிரி பேசுகிறோமோ, அப்படி தான் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம இன்னும் மாறலைன்னு அர்த்தம். விசுவாசியாக இருக்கோம், சீசனாக மாறலை. அப்படி மாறுறவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம். தள்ளுண்டவனை தேவன் தூக்கி நிறுத்துறாருன்னா அவன் கிறிஸ்துவை பின்பற்றுறவனா இருக்கணும், கிறிஸ்துவை தேடுகிறவனா இருக்கணும். இந்த பவுலடியா இந்த நிருபத்தை எழுதும் போதெல்லாம் எழுதுவார், கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதும்பார். பார்த்துருக்கீங்களா? அது ஆம்பிளிஃபைடு பைபிளில் வாசம்னா இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற எல்லைக்குள்ளாக இருக்கிறவனுக்குன்னு போட்டிருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற எல்லைக்குள்ளே நம்ம இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம். புரியுற மாதிரி சொல்ல ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொன்னார், நீ போய் கேரி தாற்றண்டையில் ஒளிஞ்சுக்கோ,
காகம் வந்து உன்னை போசிக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ இவன் என்ன செய்யணும்? கேரி தாட்டண்டையில் ஒளிஞ்சிருந்தாருன்னா தான் காகம் கொண்டு வரும். காக்கா வர்ற நேரத்துக்கு எனக்கு பெரிய அழைப்பு இருக்குது, நான் பக்கத்து வீட்டில் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு போனால் இவருக்கு சாப்பாடு கிடைக்காது. கவனிக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம செய்யும்போது, நடக்கும்போது தான் இந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களாம் நமக்கு சொந்தமாகும். தீமைகள் நன்மையாய் மாறும். ஒடுக்கப்பட்டவங்க உயர்த்தப்படுறாங்க, தள்ளப்பட்டவங்க மகிமைப்படுத்தப்படுவாங்க. கர்த்தர் இதை செய்யணும்னா நாம் கர்த்தருக்குள்ளே உறுதியாக கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அதான் இங்கே முக்கியம். இன்றைக்கி 1000 பேர் ஒரு சர்ச்சில் இருக்காங்கன்னா வாழ்க்கை மாறினவங்க 100 பேர் இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி. ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா, அப்போது இந்த விசுவாசிங்கிற பேரும் கூட இல்லாமல் போகும்னு தான் அர்த்தம். விசுவாசம் கூட இல்லாமல் போகும். கடைசி காலத்தில் இப்படி தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஒரு முறை ஒரு குழுவாய் கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஒரு சபை பிரச்சனைக்காக வந்தாங்க. நாங்கள் தான் இந்த சபை வளர்ச்சிக்கு காரணம், நாங்கள் தான் எல்லாம் அந்த சபையில் லட்ச லட்சமாக கொடுத்தோம் அப்படின்ட்டு ஒரு பஞ்சாயத்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக என்னை பார்க்க வந்தாங்க. நான் பொறுமையாக அவங்க காரியங்களாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதில் ஒருத்தர் சொன்னார், என்னை விடுங்க, நாமே அவனை வெட்டி போட்டு வந்துடுறேன். எனக்கு முன்னால் வந்தவங்க பூரா யார்? நாங்கள் தான் சபையினுடைய தலைவர்கள்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு தலைவர் தான் என்ன சொல்கிறாரு? விடுங்க, நாமே அவனை வெட்டி போட்டு வந்துடுறேன். வெட்டி போட்டு வரவே ஏண்டதுக்கே வந்தேன். கடைசி பார்த்தா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கார். போதகரை பார்க்க வர்றவர் எப்படி வர்றாரு? கிறிஸ்தவ தலைவர் தண்ணி அடிச்சுட்டு வர்றார். இதுதான் இன்றைக்கி நிலவரம், புரிஞ்சுக்கோங்க. கவனம். வாழ்க்கை மாறாமல் சபைக்கு வர்றது பிரயோஜனமே கிடையாது. இதுக்கும் மற்ற விக்கிரக கோயிலுக்கு போகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வாழ்க்கை மாறணும், பேச்சு மாறணும், நடத்தை மாறணும், செய்கை மாறணும், சிந்தனை மாறணும், எல்லாத்துலேயும் மாற்ற வேண்டும். நம்ம என்ன பேசுகிறோம் என்பதை புரிந்து பேசணும். யார்கிட்ட பேசுகிறோங்கிறத புரிந்து பேசணும். அப்படின்னா தான் சரி. இல்லைன்னா நம்ம ஊரில் தெருவுக்கு இப்போ என்ன வந்திருக்கு? பாடுகிற கூட்டம், ஆடுகிற கூட்டம், அப்புறம் சபைகள்ங்கிற பேரில் நிறையா தெருவுக்கு வந்திருக்கு. அதில் ஒன்றா தான் இதுவும் மாறி போயிடும். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னா, நீங்கள் தீமைகளை நன்மையாய் மாற பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் ஒதுக்குனாங்களோ அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நம்ம வாழ்க்கை முதல்ல மாறணும். நம்ம மாறணும். வசனத்தின்படி கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்னா கர்த்தர் இந்த மேன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்வார். அப்படி இல்லைன்னா இந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல உயர்த்தப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காமலே போயிடும். சரி, இன்னொரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 2:12 வாசிங்க. ஆண்டவரை எப்படி ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி சீசர்களையும் ஒதுக்குனாங்க. ஆண்டவரை கொலை செய்தது போல சீசர்களையும் கொலை செய்ய விரும்பினாங்க. இவங்க நம்ம சமூகத்துக்கு வேண்டாம், நம்ம ஊருக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்கள ஒதுக்குனாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட இந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப உலகத்தாரெல்லாம் அங்கே கூடி வந்திருக்காங்க. யார் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்கள பார்த்துட்டு இவங்க பிரமிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தாய்மொழியிலே பேசுகிறாங்க. அந்நிய பாஷைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு மொழி. அப்போ உலகத்தார் எல்லாரும் கூடி வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்காரனும் கூடி வந்திருக்காங்க, ஒவ்வொரு பாஷைக்காரனும் கூடி வந்திருக்காங்க. அப்போ இவங்க பேசுகிற பார்த்தா ஒருத்தர் அரபில் பேசுகிறாரு, ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஒருத்தர் ரஷ்யன் மொழியில் பேசுகிறாரு, ஒருத்தர் மேண்ட்ரிட்டில் பேசுகிறாரு. இது எல்லாம் கேட்டவொடனே அவங்க சொல்கிறாங்க, நம்ம தாய்மொழியில் பேசுகிறாங்களே அப்படின்னு பேசிட்டு அவங்க பிரமிச்சு போய் சந்தேகப்படுறாங்க. இது எப்படி நடக்குது? இவங்கெல்லாம் யார்? கல்வி அறிவில்லாதவங்களாச்சே, இவங்க இயேசு கூட இருந்த கலிலேயராச்சே, இவங்களுக்கு எப்படி இது சாத்தியம்? இயேசுவை பிடித்து கொண்டு போய் அன்றைக்கி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது
அன்னைக்கும் ஒரு பெண் காவலாளி வந்து இதைத்தான் சொன்னாங்க, இவன் பேச்சே ஒன்று வெளிப்படுத்துதுன்னாங்க. எனவே கலிலேயன் அப்படி இருந்தவன் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ கிராமட்டிக்கெல்லாம் வேற ஏதோ ஒரு பாஷையை பேசிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டவன் நம்ம ஊர் பாஷையை பேசுகிறானே, தெளிவாக பேசுகிறானே, இலக்கிய நயத்தோட இலக்கண பிள்ளை இல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு பிரமிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது என்னமாய் முடியுமோ என்று ஒருத்தன் பேசிக்கிட்டானா, இவனுக்கு இப்படி மாற்றமா, எழுத படிக்க தெரியாதவன் இவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுகிறானே, இது எப்படி, இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு ஒருத்தங்க பேசிக்கிட்டாங்களாம். ஒதுக்கப்பட்ட கலிலேயர், பேச தெரியாதவங்க படிக்காதவங்கன்னு ஒதுக்கப்பட்ட அந்த கலிலேயர் இன்னைக்கு தரமான வேற்று மொழிகளை அவங்கவுங்க தாய்மொழியில் பேசுறதை கேட்டு எல்லாரும் பிரமிச்சு போயிட்டான். இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு பேசினாங்களாம். அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இங்கே பார்த்த இந்த மனிதர்களை போல, நம்முடைய ஆண்டவரை போல மற்றவர்கள் நம்மை ஒதுக்கலாம், ஆகாதவங்கன்னு சொல்லலாம், தள்ளிவிடலாம், அல்லது நம்மளை ஒடுக்கலாம், கொலை செய்ய கூட நினைக்கலாம், அழிக்க நினைக்கலாம். எது நடந்தாலும் சரி, அவை எல்லாவற்றின் மத்தியில் இருந்து தீமைகளை நன்மையாய் மாற பண்ணி கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிற ஆண்டவர். கர்த்தர் படிப்படியாக உயர்த்திக்கிட்டே வருவார். சாது சுந்தர் சிங் திபத்தில் ஒழித்துக்கு போகும்போது செருப்பை கொண்டு எரிஞ்சாங்களாம். அப்போ அவர் செருப்பை எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு அவர் சொன்னாரா, வலது கால் செருப்பை மட்டும் எரிஞ்சிருக்க, இடது கால் செருப்பையும் சேர்த்து எரின்னு சொன்னது யார்? சாது சுந்தர் சிங். இப்போ நம்ம ஆளுங்க பெரியார் சொன்னார்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. இல்லை, இப்படி யாரெல்லாம் நமக்கு தீமை செஞ்சாங்களோ அதையெல்லாம் நன்மையாய் மாறப்படுகிறவர் கர்த்தர். ஒடுக்கப்பட்ட இடத்துல உயர்த்துகிறவர் கர்த்தர், தள்ளுகிற இடங்களிலே நம்மளை மகிமைப்படுத்துகிறவர் கர்த்தர். இவங்களாம் எதுக்கு அப்படின்னு சொல்லவங்க, இவங்க இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா நம்ம ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது, ஆராதனைக்கு வந்தால் மட்டும் போதாது, ஞானசானம் மட்டும் எடுத்தால் போதாது, காணிக்கை கொடுத்தா மட்டும் போதாது, நான் விசுவாசின்னு சொன்னால் மட்டும் போதாது. வாழ்க்கை மாறணும், சீசராய் மாறணும். இந்த யோசேப்பை போல, இந்த அப்போஸ்தலரை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றம் வந்தால் தான் கர்த்தர் நன்மையெல்லாம் காண நமக்கு உதவி செய்வார். தேவன் அவிதமான வாழ்க்கையை கிரியை செய்யட்டும். தேவன் ஒவ்வொருத்தரையும் மேன்மைப்படுத்தட்டும். கர்த்தரை நாம மேம்படுவதாக. ஜெபம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிற ஆண்டவர், தள்ளப்பட்டோருக்கு மேன்மையை கொடுக்கிறவர், ஒடுக்கப்பட்டோரை உயர்த்துகிறவர் அவரை, ஆகாததுன்னு சொன்னவங்களுக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினவர் அவரை. அந்த ஆண்டோடைய பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். நம்ம எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ, நிந்திக்கப்பட்டோமோ, ஒதுக்கப்பட்டோமோ, ஒடுக்கப்பட்டோமோ, வெளியேற்றப்பட்டோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை மேன்மைப்படுத்துவார். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால் தளர்ந்து நடக்கும்படி செய்வார். இது நம்மளால் நடக்கிற காரியம் அல்ல, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் அவிதமான ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும்படிக்கு யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக ஜெபிக்கலாம்.